இந்த மனிதர்களாகிய நாம் அனுபவிக்கிற இந்த ஆத்தும ரட்சிப்பு, இந்த ஆத்தும ரட்சிப்புக்கு அல்லது இந்த ஆத்தும ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை இருக்கிறது. அல்லது இந்த ரட்சிப்புக்கு முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தர் தான் காரணகர்த்தா. அவரேதான் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளுகிறார். அவரே நம்மை முன்குறித்திருக்கிறார். அவரே நம்மை அழைக்கிறார். அவரே கிருபையாக விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் நமக்கு அருளுகிறார் என்கிறது தான் அந்த அப்சல்யூட் சாவரனிட்டி இன் சால்வேஷன். மனிதனுடைய ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய பூரணமான சர்வ ஆளுமை என்கிற உபதேசம் என்கிற அந்த போதனை, அதை குறித்த மிக மிக திட்டவட்டமான தெளிவு எனக்கு 2018 அதை படிக்கும் போதுதான் உண்டானது என்பது உங்களிலே அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இவர் என்ன மிஷனரியாவே போயிருக்க கூடாதுன்னு கூட நினைக்கலாம். உண்மைதான் அருமையானவர்களே. ஆனால் அந்த டைம்லயாவது ஆண்டவர் தெரிந்து கொள்ள உதவி செய்தார். சோ இந்த அப்சல்யூட் சாவரினிட்டி ஆஃப் காட், தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையை நாம் அது எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்பதை நான் காண்பிக்கும்படியாக ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 9வது அதிகாரத்தை திறந்து அதிலே 1வது வசனத்திலிருந்து 24வது வசனத்தையும் வரைக்கும் எடுத்து காண்பித்து அதை கற்றுக்கொண்டிருக்கும் போது அது முற்றுப்பெறவில்லை. ஏனென்றால் இது மிகுந்த வேறுபாடுகளை கொண்டு வருகிற ஒரு உபதேசமாக அநேகருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏனென்றால் இது சாதாரணமாக இந்த நாட்களிலே போதிக்கப்படாத ஒரு உபதேசமாக இருக்கிறபடினாலே ஒருவேளை நாம் சொல்வது கள்ள உபதேசம் போல தெரியும். ஆகையினாலே இதை ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் தொடருவதற்கு முன்பதாக இதுல கொஞ்சம் கூட கிளாரிட்டி வேண்டும் என்று ஃபீல் பண்ணதுனாலே அதிலே தொடர்ந்து 3வது வாரமாக இன்று இருக்கிறோம். இப்படி நானும் நீங்களும் அனுபவிக்கிற இந்த ரட்சிப்புக்கு பூரண காரணகர்த்தா இயேசு, தேவனாகிய கர்த்தர் என்றால் அப்போ மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவன் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஒரு செட் ஆஃப் வேர்சஸ் வாசித்தோம். அதுல கிட்டத்தட்ட 10 வசனங்களாகிலும் இருக்கும். அதை நான் திரும்ப வாசிக்க முடியாது. நீங்க வேணா நோட்ஸ் இளங்கோட்டேந்து வாங்கிக்கலாம். அந்த வசனங்களிலே தெளிவாக நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் பிறந்த மக்களிலே ஒரு கூட்டம் மக்களை அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தன்னுடைய முன் அறிவின்படி முன்குறித்தார். அந்த முன்குறிக்கப்பட்ட அந்த மக்கள் இந்த உலகத்திலே பிறந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே இவர்களுடைய எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாதபடி அவரே அவர்களை அழைத்து அந்த ரட்சிப்பை அருளி வழி நடத்தி வருகிறார் என்பதை அந்த வசனங்களிலே பார்த்தோம், தெளிவாக பார்த்தோம். சோ அந்த காரியத்தை சொல்லும் பொழுது, அப்படியானால் மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? மனிதன்தான் விசுவாசிக்க வேண்டும், நாம் தான் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் அந்த விசுவாசத்தை அவர் தருகிறார் என்பது சரியாக விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அப்படித்தான் ஆண்டவர், அப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் டிசைன் பண்ணியிருக்கிறார். ஏன் அவர் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ மனிதன்,
நான் படைத்த தேவன், நீ படைக்கப்பட்டவன், நீ படைக்கப்பட்டவள். I am a supreme being, one of its kind என்று ஜான் பைப்பர் அடிக்கடி சொல்லுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். God is one of its kind. அநேக வேளையிலே நாம் நம்மை போல அவரையும் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வேறுபாடு இருப்பதற்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை தனக்கென்றே வைத்திருக்கிறார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், அவர் நம்முடைய ஷெப்பர்டாக இருக்கிறார். சோ இந்த ரெண்டும் ஒன்றே ஒன்று சேராது. மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையும் ஒன்றே ஒன்று சேராது. ஆனால் ரெண்டும் முக்கியம் என்று சொல்லி பார்த்தோம். இதுல ஜான் மெக் ஆர்த்தருடைய ஒரு சின்ன கொட்டேஷன் மிக மிக பயனுள்ளது என்று சொன்னேன் என்று நாம் பார்த்தோம். அதிலே இந்த தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை மனிதனுடைய ரட்சிப்பிலே எப்படி இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள தம்பி ஜாஷுவா ஜெபம் பண்ண மாதிரி இதிலே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டே இருக்க விசுவாசிகளுக்குள்ளே அது ஒரு பெரிய அனலை உண்டாக்கும். சோ இந்த மனுஷனுடைய ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை என்கிற அந்த உபதேசம் விசுவாசிகளாகிய நமக்குரியது. நாம் தான் அதை கொஞ்சமாவது விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்துவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று பார்த்தோம். ஒரு சில பேசேஜஸ் பார்த்தோம். அந்த பேசேஜஸ்ல உதாரணமா மத்தேயு 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், என் பிதா அல்லது என் பிதாவும் நானும் யாருக்கு இந்த குமாரனை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறோமோ அவர்கள் மாத்திரம் அதை அறிந்து கொள்வார்கள், அவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது போல சொல்லுகிறார் 27வது வசனத்திலே. ஆனால் 28வது வசனத்திலே மனிதனுடைய பொறுப்பு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் அண்டையிலே வாருங்கள். சோ நாம் சுவிசேஷகர்களாக வெளியே கிளம்பி செல்லும் போது இந்த மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை நாம் எடுத்து செல்ல வேண்டும். நம்மை உந்தி தள்ளுவது நம்முடைய ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை. இரண்டாவது இந்த மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது நாம் எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். ரெண்டு சின்ன உதாரணங்களையும் நான் இன்ட்ரோடக்ஷன்ல மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இதுவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் அந்த வசனத்தை வாசித்திரலாமே. உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 18, 19, 20 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதாகமம் இருக்குமானால் தயவு செய்து என்னோடு கூட பின்பற்றுங்கள். இங்கே இந்த மூன்று வசனங்களில் மாத்திரமல்ல, இதுக்கு முன்னாடியே நிறைய இருக்கிறது. மனிதனுடைய ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையை இதுல பாக்குறோம். 18வது வசனம், ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். இதற்கு முன்னுள்ள வசனங்களுடைய ஆதாரத்திலே நான் சொல்லுகிறேன், எவன் மேல் இரக்கமாயிருந்து ரட்சிப்பை அருள விரும்புகிறாரோ சித்தம் கொள்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருந்து ரட்சிப்பை அருளுகிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார், அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதில்லை. அப்படி சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 18வது வசனம் வரையிலும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன் என்பதை நன்றாக அறிந்தவராக உணர்ந்தவராக 19வது வசனத்திலே இப்படியானால் பாருங்க எவ்வளவு அழகா கொண்டு வருகிறார். மனுஷனிடத்திலிருந்து வருகிற அந்த ஆர்கியூமெண்ட் அதை அவரே கொண்டு வருகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? என்ன பாயிண்ட கொண்டு வருகிறார்? மனுஷனே நீ கேப்ப, அப்படி அவர்தான் கடினப்படுத்துகிறார் என்றால் அவர்தான் ஒரு சிலரை ரட்சிக்கிறார், ஒரு சிலருக்கு இரக்கம் பாராட்டி ரட்சிக்கிறார், ஒரு சிலரை கடினப்படுத்தி
அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்றால் ஏன் கடினப்பட்டவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நரகத்திலே நியாயம் தீர்த்து அனுப்ப முடியும் என்பதுதான் அந்த கேள்வியினுடைய சாராம்சம். அதற்கு என்ன, அவரே இந்த கேள்வியை கேட்டு அவரே அதற்கு பதில் சொல்லுகிறார். என்ன பதில்? தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். சாரி, இந்த ரெண்டும் ஒரே கேட்டகரி தான். அந்த அதாவது இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? கடினப்பட்டவர்களிடத்திலே குற்றம் பிடித்து அவர்களை நரகத்திற்கு அனுப்புகிறார். இப்படி அவர் சித்தம் கொண்டிருந்தால் அவருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார்? அவருடைய சித்தத்தின்படிதானே நடக்கும். அவருடைய சித்தத்தின்படிதானே நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்துக்கு போகிறவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். அவருடைய சித்தத்தின்படிதானே ரட்சிக்கப்படுகிறவர்கள் இரக்கத்தை பெற்று ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் இந்த அவருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். 20வது வசனத்திலே அவருடைய பதிலை அவர் கூறுகிறார். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? யூ பி மேன். நீ மனுஷன் என்பதை உணர்ந்து, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து, உன்னுடைய அறிவு கூர்மைதான் நான் முட்டாள்தனம் என்று நினைப்பதுதான். நீ மார்ஸ்ல போய் தங்கினால், மார்ஸ்ல போய் அதை நீ ரிசர்ச் பண்ணலானும் அவ்வளவு உன்னுடைய அறிவு வளர்ந்தது என்று நினைத்தாலும் அது என்னுடைய முட்டாள்தனம். அவ்வளவு அதுல ஒண்ணுமே இல்லை. சோ உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா என்று அவருடைய ஆர்கியூமெண்டை அவர் தொடர்ந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். சோ இப்படி நல்லா கவனிங்க. இப்படி மனிதனுடைய ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை, அவரே அதை மேனேஜ் பண்ணுகிறார், அவரே அதை செய்கிறார், அதை பிராக்டிக்கலா நடத்துகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்று மிக தெளிவாய் சொன்ன அதே பவுல் இந்த அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் சுவிசேஷகர்கள் ஆகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. என்ன சொல்லுகிறார்? எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. இந்த இருதய கடினப்பட்டவர்கள் தேவனால் கடினப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக பரிதபிக்கிறதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த ஹார்ட் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, தேவன் என்னை தெரிந்து கொண்டார், உலகத்து தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார், நான் விசேஷித்தவன் என்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்காக அல்ல, அல்லது இந்த சத்தியம் எனக்கு தெரிந்தது என்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்கும் அல்ல. ஆனால் உண்மையாய் தெரிந்து கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட பெருமை இருக்காது, இப்படிப்பட்ட தாழ்மைதான் இருக்கும். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும். அதே தான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் வசனங்களை நாம மெயினா பார்க்க போகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே இயேசுவும் பவுலை போல, பவுலை காட்டிலும் அல்லது மிகவும் ஆணித்தரமாக இந்த ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய பிதாவினுடைய அந்த சர்வ ஆளுமையை பிளெயினாக சொல்லுகிறார். அதை நம்ம பார்ப்போம். சொன்னவர் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு முறை சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளிலே கூட்டி சேர்ப்பது போல உன்னை நான் கூட்டி சேர்க்கும்படி எத்தனையோ தரம் நான் மனதாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று. சோ இங்கேயும் மனிதனுடைய ரட்சிப்பிலே தேவனுடைய சர்வ ஆளுமையை சொல்லி தெளிவாக போதித்த இயேசு உங்களுக்கு தான் மனதில்லை என்று சொல்லுகிறார். அது மனிதனுடைய பொறுப்பு. 1வது அதிகாரத்தை தெளிவாக பார்ப்போம், இன்னும் பார்ப்போம். ஒருவரும் போக்கு சொல்ல இடமில்லை. வானாதி வானங்களையும் நாம் அப்போது பார்த்தோம். ஒரு செகண்ட்ல
4800 நட்சத்திரங்களை உருவாக்குகிற மகா பெரிய தேவன். சோ அந்த தேவன் சோ அவருடைய சர்வ ஆளுமையிலே இந்த ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பிரம்மாண்டமான சூரியனை காட்டிலும் இந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் 4800 நட்சத்திரம் வருது இல்லையா, அதெல்லாம் சூரியனை காட்டிலும் பெரிது. அவைகளையெல்லாம் உண்டாக்கி ஒவ்வொரு செகண்ட்லயும் அவைகளுக்கு ஸ்பேஸ உண்டாக்குகிற அவ்வளவு பெரிய தேவாதி தேவன் இவையெல்லாம் படைத்ததற்கு காரணம் என்ன? இவைகளை பார்க்கும்போது மனிதன் இவைகளெல்லாம் படைத்த ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார் என்று அவருடைய மகிமையை தேடி ஆராயும்படியாக வைத்திருக்கிறார். இவையெல்லாம் கடைசி நாளிலே சாட்சி பகரும். ஆகையினாலே ஒருவரும் போக்கு சொல்ல முடியாது என்று ரோமர் 1வது அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ இப்போ கேள்வி என்னன்னா, இன்றைக்குள்ள செஷன்ல இப்படி அவரே ரட்சிக்கப்படுகிறவர்களை நிர்ணயிக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று 2 தீமோத்தேயுல ஒரு வசனம் வாசித்தோம். சோ இப்படிப்பட்ட இந்த ரட்சிப்பு முழுக்க தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையிலே இருக்குமானால் மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குதுன்னு சொல்றீங்க. அதான் நம்முடைய கேள்வி. மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குதுன்னு சொல்றீங்க. மனிதன் தான் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்றீங்க. அப்படின்னா எப்படி தேவன் ரட்சிப்பிலே சர்வ ஆளுமை உடையவர் என்று சொல்ல முடியும் என்பதுதான் இன்றைய கேள்வி. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை மனிதனுடைய ரட்சிப்பிலே, நம்முடைய ரட்சிப்பிலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே நேரத்திலே மனிதன் தான் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா இந்த ரட்சிப்புக்கு இந்த தேவன் மனுஷன் தானே ரெஸ்பான்சிபிள், நான் தானே விசுவாசித்தேன் அப்படின்னா அவர் சர்வ ஆளுமையுடையவர் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரத்துல அதுக்கு முந்தின வாரத்துல நினைக்கிறேன், ஒருவேளை நீங்களும் பார்த்திருப்பீங்க, இந்த அஸ்ஸாம்ல பயங்கரமான ஃப்ளட்ல ஒரு லேடி பயங்கரமா அடித்து செல்லப்படுகிறார்கள். அதை இமேஜின் பண்ணுங்க. ஏன்னா அது போலதான் நாமும் இந்த பாவத்தினுடைய கரண்ட்ல அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தோம். அப்போ அப்படி அவங்க அந்த ஃப்ளட்ல அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த தண்ணீருடைய இழுப்பு சக்தி அவ்வளவு வேகமாக இருக்கிறது. அவங்க ஃபீல் பண்றாங்க, என்கிட்ட ஒரு கண்ட்ரோலும் இல்ல, உயிருக்காக போராடுகிற நிலைமை, இனிமே ஒரு வழியுமே இல்லை, யாருமே என்னை ரட்சிக்க, என்னை காப்பாற்ற முயன்றாலும் முடியாது. ஏனென்றால் வாட்டர் கரண்ட் இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த உயிருக்காக போராடுகிற அந்த நிலைமையிலே அந்த சகோதரி நினைத்திருப்பாள், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகிறோம், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இது போய் மெயின் ரிவர்ல போய் சேர போகுது, அதுக்கப்புறம் ஹோப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி போய்கொண்டு இருக்கிற போது 2 பேர் மிகவும் சாதுரியமாக, மிகவும் டெக்னாலஜிக்கலா அவங்க ரொம்ப மூளையை உபயோகித்து ரொம்ப அழகா பிளான் பண்ணி ஒரு கயிறை போடுகிறார்கள். அருமையானவர்களே, அவன் நினைச்சிருப்பான் அந்த கயிறு யார் போட்டா கூட என்னால பிடிக்க முடியாது, அவ்வளவு வாட்டர் கரண்ட். பட் சம்ஹவ் அவங்க பிடிக்க முடிஞ்சது, காப்பாற்றப்பட்டாங்க. சோ அந்த நிலைமையில அவங்களை இழுத்து எடுத்த உடனே அவங்க எப்படி சொல்லுவாங்களான்னு யோசித்து பாருங்க. அவங்கள்ட்ட அல்லது அந்த காப்பாற்றினவர்கள் கூடியிருக்கும் போது
அவர்களை எல்லாம் பார்த்து, அங்கே நிறைய பேர் கூடியிருந்திருப்பாங்க. நான் சரியா கயிறை பிடிச்சிட்டேன், சரியான பிடியா பிடிச்சிட்டேன், அதனால காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் 2 கரங்களையும் கூப்பி they will be grateful. என்னால பிடிக்க கூட இல்லாத நிலைமையில இருந்தேன், என்னை காப்பாத்துனீங்களேன்னு சொல்லி கரம் கூப்பி காலில் விழுந்து ஒருவேளை நன்றி சொல்லி இருக்க முடியும். அதுதான் மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த ஸ்லைட்ஸ் ஒன்று பார்க்க முயற்சி செய்யலாம். அப்படின்னா ரட்சிக்கும் விசுவாசம் என்ன? வாட் இஸ் சேவிங் ஃபெய்த்? அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பின் விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டோமானால், இந்த ரட்சிப்பிலே நான் விசுவாசித்தாலும் நான் அல்ல, நான் விசுவாசிக்க வைக்கப்பட்டேன், ஆகையினாலே என்னுடைய விசுவாசத்தின் மேலேயும் தேவன்தான் சர்வ ஆளுமை உடையவர் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் அருமையானவர்களே, ஒரு மிக முக்கியமான காரியம், இன்று அநேகர் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள், நான் விசுவாசித்தேன், நீ விசுவாசிக்கிறியா, விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவான் என்று ரொம்ப அற்பமாக இதை எண்ணுகிறார்கள். நான் நினைக்கிறேன், அல்லது தொடர்ந்து நம்ம வேதத்தின் ஆதாரத்திலே நாம் பார்க்க முடியும், இந்த தேவன் அருளுகிற இந்த விசுவாசத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் நாம் இதில் நிச்சயமாக மேன்மை பாராட்ட மாட்டோம், இதை பெரிய ஒரு காரியமாக எடுக்க மாட்டோம். இதை சரியாக நாம் புரிந்து கொண்டோமானால் இது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த நான் விசுவாசித்தேன் என்று சொல்லுகிற அநேகர், பெரும்பாலான மக்களை நாம் பார்ப்போமானால் அவர்களுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றம் இல்லை. இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ, அவர்கள் அந்த ரட்சிக்கப்படாதவர்கள் உதாரணமாக பணத்தை குறித்த அவர்களுடைய ஆட்டிடியூட், பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படி செலவு செய்வது, பணத்தை எப்படி கையாளுவது என்கிற இந்த காரியங்கள் அவர் ரட்சிக்கப்படாதவர்களைப் போலதான் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களும் அவர்களுடைய லைஃப் ஸ்டைலும் இருக்குமானால், குறிப்பாக பணத்தை கையாளுவதிலே அவங்களுடைய சொகுசான வாழ்க்கைகள் இவைகளையெல்லாம் நாம் பார்த்தோமானால் அது ரட்சிப்பின் விசுவாசமா இருக்காதோ என்றுதான் தோன்றுகிறது. அது இன்றுள்ள பேசேஜஸ் நம்ம படிக்கும்போது நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நேரம் செல்வதனால நேராக நாம போகலாம். நாம் தொடர்ந்து வாரம் கூடுகிறதுனாலே விடுபட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ இளங்கோ, 2ஐயும் போட்டிருக்கீங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ சேவிங் ஃபெய்த், நம்மை ரட்சித்த இந்த விசுவாசம் அல்லது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்றால் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் இருதயத்தில், வார்த்தைகளை நல்லா பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் இருதயத்தில் சர்வ ஆளுமையின் தேவன் தாமே தமது வல்லமையின் வெளிப்பாட்டினால் இந்த விசுவாசத்தை அவர் உருவாக்குகிறார். நானாக விசுவாசிக்க முடியாது, நானாக கயிறை பிடிக்க முடியாது. ஏதோ ஒரு சக்தி அல்லது தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. 2வது குறிப்பு, விசுவாசிகளின் தரப்பிலே இது அவர்களுடைய முயற்சி என்றோ கிரியை என்றோ கூற முடியாது. நான் விசுவாசித்தேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய சாட்சியிலே அல்லது மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் போது, அல்லது நாமே நம்முடைய ரட்சிப்பை குறித்து யோசிக்கும் போது, அதை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய எக்ஸ்பிரஷன் அல்லது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் இப்படி இருக்குமானால், என்னுடைய எஃபர்ட், என்னுடைய முயற்சி அல்லது என்னுடைய கிரியை என்று நாம் கூறுவோமே ஆனால் அது தவறான காரியம். ஸோ
அப்படி நம்ம இதை ஒரு இது மனுஷனுடைய ஒரு முயற்சியாகவோ ஒரு கிரியையாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையான நோக்கம். மனுஷன் எந்த விதத்திலும் பெருமை பாராட்டக்கூடாத நிலைமையிலே தேவன் அதை டிசைன் பண்ணி இருக்கிறார். இதை நான் புரிந்து கொள்வதற்கு ஒரு 2 அனாலஜி, 2 உவமானத்தை இதுல எழுதியிருக்கிறேன். அது ஒருவேளை உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்குமானால் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கு ஒருவேளை பிரயோஜனமா இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக சில வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாய் தனது எஜமானனை எந்த கூட்டத்திலையும் பிரித்தறிந்து அவனை பின்பற்றும். அந்த நாய்களுக்கு மோப்ப சக்தி எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கே நன்றாக தெரியும். நான் ரொம்ப அதுல ரிசர்ச் பண்ணதில்லை, பட் ஸ்டில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தூரத்துல அந்த நாயை கொண்டு போய் விட்டாலும் அது அந்த அடுத்த நாள்ல அல்லது சப்சிக்வெண்டா எப்படியாவது அந்த தன்னுடைய எஜமானனுடைய பழைய எஜமானனுடைய வீட்டுல வந்து சேர்ந்துரும். சோ இங்க மூல காரணம் என்னது? அது அந்த நாயினுடைய மோப்ப சக்தி என்று சொல்ல முடியாது. நாய்க்கு மோப்ப சக்தி இருக்கிறது, ஆனால் அந்த எஜமான் இல்லைன்னா அது இல்லை. ஸோ எஜமான் செத்து மண்ணுல புதைச்சாச்சு அப்படின்னா அது வந்து சேர முடியாது. ஒருவேளை கல்லறையில வந்து நிக்குமா இருக்கும். அது போல வண்டுகள் அல்லது பட்டர்ஃப்ளை பூவை நோக்கி வருகிறது. ஸோ அந்த பூவினுடைய சக்தி, நறுமணம், அதுதான் மூல காரணம் என்று பார்க்கிறோம். மூல காரணம். ஸோ ஓகே. ஸோ ஓகே. அநேகர் எம்பிடிசி மாணவர்கள் அல்லது ஃபெசிலிட்டேட்டர்ஸ் புதிதாக இதில் ஜாயின் பண்ணுவார்களானால் அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் ஏன் படிக்கிறோம் என்றால், ரோமர் 1வது அதிகாரம் முதல் 11வது அதிகாரம் வரையிலும் மிஷனல் லைஃப், 12வது அதிகாரத்திலிருந்து கடைசி வரையிலும் மிஷனல் பிராக்டிஸ் என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுலேயுமே ஒருவேளை இந்த 2 புஸ்தகங்களையும் நாம யூஸ் பண்ணும்போது ஒரு சிலர் இந்த மிஷனல் லைஃப கொஞ்சம் அற்பமா எண்ண வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அரை மணி நேரத்துக்கு தான் படிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மிஷனல் லைஃப் சம்பந்தமான காரியத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் அதற்குள்ளே தான் வருகிறது. ஆகையினாலே அந்த கான்டெக்ட்ல நான் சொல்லுகிறேன். இந்த மிஷனல் லைஃப் இல்லாதபடி மிஷனல் பிராக்டிஸ் நான் செய்கிறேன் என்றால், அல்லது டைரக்டாக நான் ஒர்க் பிளேஸ் இவாஞ்சலிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறேன் என்றால் அது ஆபத்தானது. அது இயற்கையாக அல்ல செயற்கையாக ஒரு மாமரத்தை உண்டாக்கி அந்த மரத்திலே மாங்கனிகளை போல செயற்கையாக செய்து ஒட்டி வைப்பதை போல இருக்கும். ஆகையினாலே இந்த எம்பிடிசி தொடர்புடைய நமக்கு இது மிக மிக முக்கியமானது. இந்த விசுவாசம் என்றால் என்ன, இந்த மிஷனல் லைஃப் எப்படி, இந்த மிஷனல் லைஃப் மூலமாக மிஷனல் பிராக்டிஸ் உருவாகிறது என்று. 3வது ஸ்லைடுக்கு போயிடலாம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக இன்னும் ஒரு சில கொட்டேஷன்ஸ். அருமையானவர்களே, இந்த கொட்டேஷன்ஸ் நாம பார்க்கும்போது ஒரு சில தேவ மனிதர்கள் சொன்ன கூற்றுக்களை நாம் பார்க்கும்போது இதுதான் விசுவாசத்தினுடைய டெஃபினிஷன், விளக்கம் என்று நாம் நினைத்து விட வேண்டாம். இந்த விசுவாசத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிந்து கொள்ள முடியும். ஆக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொன்ன அந்த கூற்றுகளை நாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் வளருகிறது, அவ்வளவுதான். ஸோ ஹென்றி ஸ்கௌர்கல் என்ற தேவனுடைய மனுஷன் இவ்விதமாக சொல்லுகிறார், விசுவாசம் என்பது ஆவிக்குரிய காரியங்களின் மேல் தவிர்க்க முடியாத தாகம். இது மனுஷனுடைய தரப்புல. சோ இப்போ
இந்த கொரோனாவினால நான் செத்து போயிருவேனோ அப்படிங்கிறதை காட்டிலும் நான் சாகும்போது என்னுடைய இயேசுவை காண்பேன். அந்த பரலோகத்துல எனக்காக எவ்வளவு காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நான் வேதத்திலே காண வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், ஆவிக்குரிய கூடுகைகளிலே கலந்து கொள்ள வேண்டும், இயேசுவோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதன் மேல ஒரு தணிக்க முடியாத அல்லது தவிர்க்க முடியாத தாகம் நமக்கு இருக்குமானால் அதுதான் விசுவாசம். இன்னொரு தேவனுடைய மனுஷன் ஜான் ஓவன் இவ்விதமாக சொல்லுகிறார், விசுவாசம் என்பது தேவனுடைய ஆவியின் வல்லமையால் தேவன் தாமே அன்புடன் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு தாக்கம். ஒரு தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாக தம்முடைய அன்பினாலே மனித இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தோடு கிரியை செய்கிறார். அதுதான் விசுவாசம் என்று ஜான் பைப்பர் சொல்லுகிற ஒரு சின்ன கொட்டேஷன், faith is receiving with empty hands. ஒன்றுமே இல்லாதபடி, நான் முன்னால அடிக்கடி சொல்லுகிறதுபடி, நாம் ஒரு பிச்சைக்காரர்களை போல பிச்சை எடுப்பதற்கான ஒரு பாத்திரம் கூட இல்லாத நிலைமையிலே, ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் காணப்பட்டோம். அப்பொழுது ஒருவர் வந்து பிச்சை எடுக்கும்படியாக அல்லது பெற்றுக்கொள்ளும்படியான பாத்திரத்தையும் கொடுத்து அவர் நமக்கு ஏராளமான காரியங்களையும் கொடுக்கிற அந்த காரியம். சோ ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம், எம்டி ஹேண்ட்ஸா அதை பெற்றுக்கொள்வது. ஆனால் மனுஷனால் முடியாத ஒரு காரியம் உண்டானால் இதுதான். அவன் எம்டி ஹேண்டா வர அவனுடைய மனது சம்மதிக்காது. எப்படியாயிலும் நான் அவருக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும் என்பது இருக்கும். அதை தொடர்ந்துள்ள நாட்களிலே நாம் இன்னும் பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த ஸ்லைடு போலாம். ஓகே, ஒரு சில வசனங்களை நாம் வேகமாக பார்ப்போம், பார்க்க முயற்சி செய்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இது நாம கடந்த வாரத்திலையும் வாசித்தோம், ஆனாலும் வாசித்துடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27 வரையிலும். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அவர்களை இயேசுவை கேட்டுக்கொண்டு இருக்கிற பரிசேயர், சதுசேயர், வேத சாஸ்திரிகளை குறித்து அல்லது அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசிக்கவில்லை, உங்களுடைய பொறுப்பை செய்யவில்லை, அல்லது நீங்க விசுவாசிக்கவில்லை, உங்களுக்கு மனதில்லை என்கிற அந்த காரியத்தை சொல்கிறார். என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. 26வது வசனம் பாருங்க, இதுல என்ன சொல்லுகிறார் என்று. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் என் மந்தையின் ஆடுகள் அல்ல, அதனால விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். எவ்வளவு பிளெயினா அவர்களுக்கு நேராக முகத்துக்கு முகம் பார்த்து சொல்லுகிறார் என்று பாருங்கள். 27வது வசனம் இன்னும் தெளிவாக்குகிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப இவங்களை அறியலையா? இந்த சதுசேயர், பரிசேயர், வேத சாஸ்திரிகளை அவர் அறியவில்லையா? இந்த டேர்ம்ஸ்ல அறியல, தெரியும் அவங்களை பற்றி, ஆனால் இது வேறே அறிவு. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நான் யாரை எல்லாம் அறிந்திருக்கிறேனோ அவர்கள் என் ஆடுகள், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அருமையான ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிச்சுட்டு போலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முந்தின அத்தியாயத்துல முந்தின ஸ்லைட்ல நினைக்கிறேன், யாத்ராகம புஸ்தகம், சரி அது
தேவன் தான் மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் என்பதற்கு அதிலே அநேக வசன குறிப்புகள் உண்டு. எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்று நாம் கூடும் பொழுதெல்லாம் நான் யோசிக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் படிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. உபாகம புஸ்தகம் ஒன்று இருக்குல்ல, உபாகம புஸ்தகம், உபாகமம் 24வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். உபாகமம் 29:4. உபாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும், உன்னுடையவர்கள் 5வது வசனம், 5வது வசனம், உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி ஒரு நிமிஷம், இது முக்கியமான வசனம் வாசிக்கலாம். ஓகே, அதற்கு பதிலாக ஒரு சின்ன மாற்றம், சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனம். இதுலதான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய ரெஃபரன்ஸை கொண்டு வருகிறார். உபாகமம் 29:4 என்று குறித்திருக்கிறேன். சரிதான். ஓகே, சரிதான். 29 உபாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனம். நான் முதல்ல வாசித்தது உபாகமம் 30வது அதிகாரம். ஓகே, 29வது அதிகாரம் உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்குமானால் உபாகமம் 29:4 வாசிக்கிறேன். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். சோ அந்த காரியம் இங்க எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. சோ என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். யூதர்களுக்குள்ளேயே என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். சோ இங்கே நாம நோட் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அல்லது தேவனாகிய கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் அது அவ்வளவு இனிமையானதாகவும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறபடினாலே அவருடைய ஆடுகள் they cannot resist but to listen. கேட்காமல் இருக்க அவர்களால முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அததான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே 67, 68, 69 இந்த ரெஃபரன்சஸ் நமக்கு நன்றாக தெரிந்த காரியம்தான். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு இயேசு சீஷர்களிடத்துல அந்த 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 போதனையை சொல்லும் போது எல்லாரும் நிறைய சீஷர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்போ
தம்முடைய அந்த அப்போஸ்தலர்களிடத்துல, நெருக்கமாயிருந்த சீஷர்களிடத்துல கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்கும் போது 68வது வசனம், 6வது அதிகாரம் 68வது வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். ஆண்டவரே, யாரிடத்துல போக முடியும்? யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள், your word. We are compelled to listen. உம்முடைய வார்த்தைகளை நாங்க கேட்டு உம்மோடே அட்ராக்டடா இருப்பதற்கு, உண்மை சார்ந்து இல்லாம நாங்க வேற எங்கேயும் போக முடியாது என்று சொல்கிறான். சோ இப்ப நம்ம தீர்மானிக்க வேண்டியது, இவர்களாக கேட்டார்களா அல்லது கேட்பதற்கு வைக்கப்பட்டார்களா? அந்த எஜமானுடைய அல்லது அந்த மேய்ப்பனுடைய சத்தம் அல்லது மேய்ப்பனுடைய வார்த்தை இவர்களை கவர்ந்து இழுக்கிறது. அதுதான், அங்கேதான் விசுவாசம் ஆரம்பிக்கிறது. கேள்வியினால விசுவாசம் வரும். சோ அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு அல்லது ஏன் கேட்கிறார்கள் என்றால், அந்த கேள்வியின் மேலே சர்வ ஆளுமையுடையவராக தேவன் இருக்கிறார் அல்லது இயேசு இருக்கிறார். சோ அடுத்த குறிப்புக்கு நாம போகலாம். ஃபெய்த் இஸ் லிசனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விசுவாசம் என்பது கேட்பது. அடுத்தது விசுவாசம் என்பது பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35-40 சில ரெஃபரன்சஸ வேகமாக நாம் வாசிக்கும் போது கவனமாக என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ண, உங்களுடைய வேதாகமத்திலே அல்லது ஸ்கிரீன்ல நீங்க வசனத்தையும் பார்த்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ண உங்களை அன்பாய் கேட்கிறேன். 35வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அடுத்த வசனம், நீங்கள் என்னை கண்டிருந்தும், அந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க, நீங்கள் என்னை கண்டிருந்தும். இங்கே விசுவாசியாத கூட்டம், பரிசேயர்கள், வேதபாரகர்கள், வேத சாஸ்திரிகள், அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். உபாகமத்துல நம்ம வசனத்தை ஞாபகத்துல கொண்டு வருவோம். அவர்கள் காண்கிறார்கள், மாம்சீக காரியங்களை காண்கிறார்கள், ஆனாலும் ஆவிக்குரிய காரியங்களை காணும்படியாக ஒரு புல், ஒரு இழுப்பு அவர்களுக்கு இல்லை. கண்டிருந்தும், என்னை கண்டிருந்தும் காணாதவர்களாக இருக்கிறீர்கள். 40வது வசனம், அப்படியே தொடர்ந்து நம்ம வரும்போது 40வது வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு, அருமையானவர்களே, அநேகர் காண்கிறார்கள், ஆனால் அநேகர் காண்பதில்லை. அநேகர் காண்கிறார்கள் சரீர பிரகாரமான கண்களிலே, ஆனால் ஒரு சிலருக்கு விசுவாச கண்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. சோ அவர்கள் வித்தியாசமாக காண்கிறார்கள். சோ அவர்களை பார்க்க வைப்பது எது? சோ இந்த கண்ணோட்டத்திலே ஒரு சில ரெஃபரன்சஸ் கூட நான் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் தனிமையா இருக்கும்போது பிறகு நீங்க மெடிடேட் பண்ணுங்க. யோவான் 1வது அதிகாரம் 45வது வசனத்திலே பிலிப்பினுடைய வாஞ்சை, அவன் முதலாவது இயேசுவை கண்டவுடனே அவன் போய் அந்த நாத்தானுவேல் அல்லது பர்த்தலேமேயுடைய இன்னொரு பெயர் தான் நாத்தானுவேல், அவனிடத்திலே சொல்லுகிறான், தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் மோசேயும் எழுதியிருக்கிற அந்த மேசியாவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறான். அவனுக்குள்ளே அந்த காணுதல், அந்த எக்ஸைட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். அந்த வசனங்களை எடுத்து வாசிப்பது மிக மிக நல்லது. ஆனா நீங்க பிறகு வாசிங்க.
அதே அவனுடைய வாஞ்சை தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துலதான் பிலிப்புவை குறித்து அதிகமாக நாம பார்க்கிறோம். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இந்த 6வது அதிகாரத்தினுடைய தொடக்கத்துலதான் இயேசு பிலிப்புவனிடத்துலதான் வந்து கேட்கிறார் இல்ல. சோ பிலிப்புவுக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக அது ஒரு விசித்திரமான ஒரு காரியமாக இருக்கிறது. கடைசியாக யோவான் 14வது அதிகாரத்திலே அவன் கேட்கிற ஒரு கேள்வி மிகவும் ஒரு ரசனையான ஒரு கேள்வி. இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமுமாக இருக்கிறேன், நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று. அதுக்கு பிலிப்பு கேட்கிறான், ஆண்டவரே நீர் போகிற இடத்தை நாங்கள் அறியோம். தோமா கேட்கிறான், போகிற இடத்தை நாங்கள் அறியோம், வழியை எப்படி அறிவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா பிலிப்பு அந்த காரியத்தை விட்டுச்சு, தோமா கேட்கிற அந்த காரியத்தை விட்டு ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் இவ்வளவு காலம் உன்னோடு கூட இருக்கிறேனே, நீ என்னை இன்னும் காணவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அருமையானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய நோக்கம் உலகத்தை அவர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே, உலகத்தை அவர் உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் அங்கே வைக்கும் போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தன்னுடைய குட்னஸ், தன்னுடைய நன்மையை அதிகமாய் அவர்களுக்கு காண்பித்தார். நன்மையான எந்த காரியமும் மறைக்காதபடி எல்லா விருட்சங்களையும் மிகவும் அழகாக படைத்து அவருடைய ப்ரொவிஷன் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நன்றாக கவனியுங்கள், பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் இருந்த திட்டம் என்ன? இதையெல்லாம் உருவாக்குவதற்கு முன்பதாகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே தம்முடைய, அதாவது பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் இரக்கமும் என்னது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் உருவாக்கினார். அதை நாம் தெளிவாக 2 கொரிந்தியர் இந்த 4வது அதிகாரம், இது நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம் தான். அந்த வசனத்திலே நாம் தெளிவாக பார்க்க முடியும். 4வது அதிகாரம் 4வது வசனமோ அந்த 6வது வசனமோ மட்டும் வாசிக்கிறேன். 4, 5, 6 நீங்க அந்த 1லிருந்து 6 வரைக்கும் வாசிப்பது மிகவும் நல்லது. தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி, அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று பார்க்கிறோம். 6வது வசனத்துல, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவன், நன்றாக வார்த்தைகளை கவனிங்கள், தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின், தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். இந்த ஒளியை அநேகர் காணாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் காணாமல் இருக்க முடியாது, ஏனென்றால் அவர் பார்க்க வைக்கிறார். அதுதான் அந்த பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த மகிமையின் ஒளி அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கிறது, நாம் நம்முடைய கண்களை அடைக்க முடியாது. நம்முடைய கண்களை திறந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய கண்களை திறந்தார், ஆகையினாலே நாம் பார்க்கிறோம். அப்ப கண்களை, வெளிச்சத்தை காண்கிற நான் பொறுப்பாளி அல்ல, மூல காரணம் அல்ல, வெளிச்சத்தை பார்க்க வைக்கிறவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னவர் அவர்தான் என்னுடைய விசுவாச கண்கள் திறக்கும்படியாக காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவருக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டியது. அடுத்த குறிப்பு, faith is eating and being fully satisfied. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டேன் என்று அநேகர் சொல்லும் பொழுது, அல்லது நாம் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் போது, நான் விசுவாசித்தேன் அப்படின்னு சொல்லும் போது, விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் கேட்க வேண்டும். ஆமா, அதான் விசுவாசிக்கிறது.
அதான் விசுவாசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது அநேகர் நினைக்கிறது என்னவென்றால், அந்த இயேசு எனக்காக, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே எனக்காக அனுப்பினார், என்னுடைய பாவங்களின் தண்டனையை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் சிலுவையிலே முழுமையாக சாற்றினார். அவருடைய அவருடைய அந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்ல, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை அவர்கள் அறிந்திருக்கிறதை விசுவாசம் என்று சொல்லலாம். அறிந்து ஏற்றுக்கொள்வது, நான் அதை அறிந்திருக்கிறேன். அப்போ இதை விசுவாசிக்கிறதுனால, இந்த இன்ஃபர்மேஷனை நான் மனதிலே விசுவாசிக்கிறதுனால, அல்லது மனதிலே நான் ஏற்றுக்கொள்றதுனால, மனதில நம்புறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும்போது, அப்போ என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது எளிதாக செய்து விடலாமே, நரகத்திலிருந்து தப்பித்து கொண்டு மோட்சத்துக்கு போகிறதற்கு எனக்கு ஒரு டிக்கெட் கிடைத்து விட்டது, அதே நேரத்திலே நான் மற்றவர்களைப் போல வாழவும் செய்யலாம். அருமையானவர்களே, இது சேவிங் ஃபெய்த் அல்ல, விசுவாசத்திற்குரிய ரட்சிப்பு அல்ல. இது விசுவாசத்திற்குரிய ரட்சிப்பு என்றால், சாத்தானும் இதை விசுவாசிக்கிறான், சாத்தானும் இதை நம்புகிறான், இந்த இன்ஃபர்மேஷனை அவன் நம்புகிறான். ஆனால் விசுவாசம் என்ன என்பதை மிக தெளிவாக விளக்குகிற அந்த இயேசு, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35, 36 வசனங்கள், அதுக்கப்புறம் 55 58 கவனமாக என்னோட பின்பற்றுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த லிவிங் பிரெட். அருமையானவர்களே, இந்த லிவிங் பிரெட் அப்படிங்கிற இடத்துல கூச்சப்படாம நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக விரும்புகிற ஒரு ஆகாரத்தை அங்க வைங்களேன். அது பரோட்டாவாக இருக்கலாம், இல்லாட்டி அது பிரியாணியாக இருக்கலாம். நீங்க எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அதை நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஒருவேளை அது நமக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன். சோ அடுத்த ஃப்ரேஸ்ல விசுவாசத்தை பத்தி சொல்றாரு. ஆக இங்கேயும் அவர் விசுவாசத்தை குறித்து தான் சொல்லுகிறார். ஆனா இன்னொரு டேர்ம் அவர் யூஸ் பண்ணுகிறார். நன்றாக அந்த வசனத்தை நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். அப்போ வருகிறதுனா என்ன அப்படிங்கறத தான் அடுத்த ஃப்ரேஸ்ல சொல்லுகிறார், அடுத்த சொற்றொடரிலே சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். பசியடையான், தாகமடையான், இந்த ரெண்டும் பேரலான வார்த்தைகள். அதே மாதிரி வருகிறவன், விசுவாசமா இருக்கிறவன். இந்த ஆகாரம் வைக்கப்பட்டு இருக்கிறது, இதற்கு பக்கத்திலே வருவான். இந்த ஆகாரம் அவ்வளவு டேஸ்டியா இருக்குது, அதனால அதுக்கு பக்கத்துல அதை புசிக்கிற நோக்கத்தோடு அதன் பக்கத்துல வருகிறத நான் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. 2 வாரத்துக்கு முன்னாலே நினைக்கிறேன், 2 வாரத்துக்கு முன்னால மான்சிங் எனக்கு போன் பண்ணி இருந்தாரு. அப்போ கொரோனாவை பற்றி பேசுகிற அந்த சந்தர்ப்பத்துல சொன்னாரு, அங்கிள் எனக்கு நான் நார்மலா இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு நாளாவது நான் பரோட்டா சாப்பிட்டுருவேன், ஹோட்டல்ல இருந்து வாங்கி. நமக்கு தெரியும் பரோட்டா, தமிழ்நாடு பரோட்டா நம்ம வீட்டுல செய்ய முடியாது அதிகமா, அதனால ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருவேன். இப்போ என்னால கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். நான் லாஸ்ட் வீக்ல கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒய்ஃப் சொன்னா வாங்க கூடாதுன்னு சொல்லி, ஆனாலும் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த பரோட்டாவினுடைய பவர் இவரை எவ்வளவு இழுக்குதுன்னு பாருங்க. சோ நம்மளையும் அப்படித்தான், இல்ல எனக்கும் பரோட்டா இஷ்டம் தான். சோ அப்படி ஒரு ஆகாரத்தை நம்ம இமேஜின் பண்ணிட்டோம்னா, என்னிடத்தில் வருகிறவன் அப்படின்னா, என்னிடத்தில் வருகிறவன் அப்படின்னா அந்த வருகிறவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது முக்கியம் அல்ல. அதை காட்டிலும் அந்த ஆகாரத்தினுடைய டேஸ்ட். செத்து போன ஒருத்தன்ட்ட போய் பரோட்டாவுக்கு ஆசைப்படுறவனா இருந்தாலும் பரோட்டாவை அது பக்கத்துல வச்சா அவனுக்கு அதுக்கு டேஸ்ட் இழுக்காது.
அவன் உயிரோட இருக்கணும். சோ அது போல நாம் விசுவாசிக்கும்படியாக நம்மை முதலாவது அவர் மறுபடியும் பிறக்க செய்தார். ஆகையினாலே இந்த ஜீவ அப்பம், அந்த ஜீவ அப்பத்தினுடைய அந்த ருசி நம்மை கவர்ந்து இழுக்கிறது. தொடர்ந்து பாருங்க, பக்கத்துல வருகிறது மாத்திரமல்ல விசுவாசம். நீங்கள் என்னை கண்டிருந்தும், 36வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர், 37வது வசனம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துல வரும். எல்லாரும் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லுகிறார். இப்போ 55ல இருந்து 58 வரைக்கும் வாசிக்கிறேன். பக்கத்துல வருகிறது மாத்திரமல்ல, பார்க்கிறது மாத்திரமல்ல, இந்த ஜீவ அப்பத்தை பார்ப்பது மாத்திரமல்ல, இதன் அருகாமையிலே வருகிறது மாத்திரமல்ல, இதை என்ன செய்ய வேண்டும்? 55 சாரி அது சாரி 52ல இருந்து 51ல இருந்தே வாசிக்கிறேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. தொடர்ந்து 53க்கு வந்துடுறேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 55, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. அப்போ இது ராபோஜனத்தை குறித்துங்க சொல்லல இயேசு. பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னுடைய ஆடுகள், என் சத்தத்தை கேட்கும். என்னை அவர்கள் யாரென்று என்னுடைய மகிமை அவர்கள் கண்டுகொள்வார்கள். என் பக்கத்துல அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். என்னை அவர்கள் ருசி பார்ப்பார்கள், என்னை அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்படின்னா இந்த போஜனம் அல்லது என்னை அவர்கள், நான் அவர்களுக்கு மற்ற எல்லா போஜனத்தை காட்டிலும் அதிக விலையேற பெற்றவனாக நான் அவர்களுக்கு இருப்பேன். இந்த உலகத்தினுடைய பொருட்கள், இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு அல்லது இந்த உலகத்தினுடைய பணம் என்னை காட்டிலும் அவர்களை இழுக்கவே இழுக்காது. பணத்தையும் என்னையும், இந்த பணம் மிக முக்கியமான காரியம். நம்ம பின்வரும் நாட்கள்ல அதை பார்க்கலாம். பணம் வெர்சஸ் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி டைரக்டா நம்ம கம்பேர் பண்றதுல தப்பே கிடையாது. பணம் இஸ் ஈக்குவல் டு பாவம் என்று வைத்துக் கொள்ளலாம் இப்போதைக்கு. பின்னால நம்ம விளக்கத்தை பார்ப்போம். இந்த பணம் அவர்களை கவர்ந்து இழுப்பதை காட்டிலும், இந்த உலகத்தின் பொருட்கள் அவர்களை கவர்ந்து இழுப்பதை காட்டிலும், இந்த உலகமே, இந்த உலகத்தினுடைய பொருட்கள் எனக்கு கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, என் இயேசு போதும் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, ஒருவேளை இந்த கம் குரூப்ல நான் போட்ட அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த 5 நாடுகளிலே அல்லது அந்த 50 நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனுடைய விளக்கம் வேறே. The meaning of Christian life is different. நாம டிஃபைன் பண்றது வேற, அவங்க டிஃபைன் பண்றது வேற. அங்கு கிறிஸ்தவர்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் உன்னுடைய தலை வெட்டப்படுகிறது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? என் உயிர் பெரிதல்ல, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது என்று இயேசுவை தெரிந்து கொள்வதுதான் ரட்சிப்பின் விசுவாசம். அருமையானவர்களே, நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகிறது. இஃப் ஐ ஹாவ் ஜீசஸ், இயேசு எனக்கு இருந்தால் இந்த உலகம் ஒன்றும் எனக்கு வேண்டாம். அருமையானவர்களே, நாங்களெல்லாம் காலேஜ் டேஸ்ல அல்லது சிறு பிள்ளைகளா வளர்ந்த நேரத்துல சீஷத்துவ முகாம்களிலே இப்படிதான் அழைப்பு கொடுத்தார்கள். வாட்ச்மேன் நீயுடைய கதையை சொல்லி, வாட்ச்மேன் நீயை போல மரிப்பதற்கு யார் ஆயத்தம், சீஷர்களாக முன்வாருங்கள் என்று. ஆனால் இப்போது எப்படி? நீங்கள் இந்த இயேசுவை பின்பற்றினால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், கிடைக்காது. அருமையானவர்களே,
இந்த இயேசுவை பின்பற்றினால் கல்லறை உண்டு. அப்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டோம். அதுதான் உண்மை. இந்த இயேசுவை பின்பற்றினால் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் முடியும் என்று சேலஞ்ச் பண்ணும் போதுதான் கண்ணீரோடு நான் இயேசுவை பின்பற்ற முன் வருகிறேன் என்று கூட்டம் கூட்டமாய் மாணவர்கள் வருவார்கள். நாங்களெல்லாம் அந்த கூட்டத்திலே சென்றோம். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையில மீண்டும் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் கிரைஸ்ட்? அதான் ரட்சிப்பின் விசுவாசம் இருக்கிறதற்கு ஒரு அடையாளம். இந்த நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஜீவனத்துக்குரிய எந்த காரியம் இல்லாமல் போனாலும் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. அதனாலதான் அந்த சாது சுந்தர் சிங் அந்த யார் என்னை பின்பற்றி வராவிட்டாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்று, I have decided to follow Jesus, no turning back. இந்த இயேசு அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த எந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடல் இயற்றப்பட்டது என்று சொல்லி, அவனை அந்த 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 கிராமத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனுடைய மனைவியை அவனுக்கு முன்பதாக அம்பு எய்து கொல்லுகிறார்கள். மனைவியை கொன்றாலும் நான் தன்னந்தனியனாக இந்த இயேசுவை பின்பற்றுவேன். எனக்குரிய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டாலும் இந்த இயேசு எனக்கு இனிமையானவர், மதுரமானவர். அவரை நான் ருசி பார்த்து விட்டேன், அவரை நான் விட முடியாது. அருமையானவர்களே, இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். இந்த ரட்சிப்பின் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த விசுவாசத்தை, இந்த பிரஷியஸ் ஃபேத்தை அவர்தான் கொடுத்தார் என்று இருகரம் கூப்பி அதை நாம் பெற்றுக்கொண்டோம். அதற்கு இருகரம் கூப்பி நடுக்கத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும்போது எனக்கு கிருபையாக இந்த விசுவாசத்தை அருளினீரே, உமக்கு நன்றி என்று இந்த மாலையிலே சொல்லலாமா?